துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். 16 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இப்போ ராகு தசை நடக்குது. 20, 21, 22 வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு வரலாம். இந்த ராகு தசை இந்த துளாராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து கூட தசை பண்ணட்டும். ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப மோசமான தசைகள் பாதிக்கப்பட்டால் கூட கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி, அந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. மனசு ரீதியாக ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. நட்பு வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியோடைய வக்கர காலம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு. இந்த சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். யோகம் செய்யக்கூடிய கிரகம் வக்கரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதா? அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா மாற்றி பலன்களை கொடுக்கும். அது ஏற்கனவே போயிட்டுருக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்போ படிப்பு ரீதியாக போயிட்டுருக்கீங்க, இல்லை வேலை ரீதியாக போயிட்டுருக்கீங்க, நல்லா இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும். இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இவர் வக்ரமாகிறார்னா அவருடைய சொந்த நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதி. அந்த நட்சத்திராதிபதி யார்? அவர் தான். அந்த காரகத்துவம் அப்படின்னாக்கா 4ஆம் அதிபதி 5 குடைவர். படிப்பு ஸ்தானாதிபதி, அதாவது கல்விக்கு சம்மந்தப்பட்ட இடம் 4ஆம் இடம். தாயாரின் நிலையை சொல்லணும்னாக்கா அது 4ஆம் இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவர் தான். அது மாதிரி அந்த கிரகம் அந்த நட்சத்திராதிபதி அதில் இருந்து வக்கரமாகிறது, சொந்த நட்சத்திரத்தில் வக்கரமாகிறது. அது சார்ந்த பலன்களை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்திலையும் வக்கரமாகிறார். ஏன்னா 2 நட்சத்திரத்திலையும் ஒரு வக்கரமாகிறார். பூரட்டாதி அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நன்மை செய்யாத கிரகம் இந்த குரு பகவான். அந்த நட்சத்திரத்திலே வக்கரமாகும் போது கிட்டத்தட்ட 4.5 மாத காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நண்பர்கள் வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பைக்கில் போகும்போது, அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. படிப்பு ஒரு சில பேருக்கு தடைப்படலாம். ரொம்ப மோசமான தசை, அதாவது சனி சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது ராகு கேதுவோடு சேர்ந்திருந்து 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரியான இடங்களில் இருக்கும்போது இப்போ அது படிப்பு ரீதியாக கொஞ்சம் ஒரு சில பேருக்கு தடைப்பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை 36 வயசு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய வயசில் வரும். இந்த குருதசை உங்களுக்கு நல்லா இருக்கணும். 3 குடையவன் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பாக இருக்கும். அதாவது இந்த ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படி வந்துடணும். ஆனால் 6ல் இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அது மாதிரி கடன், நோய், வழக்கு இது மாதிரி நிறைய கொடுத்துரும். அதாவது நீங்கள் தொழில் பண்ணீங்கன்னாக்கா கடனை கொடுத்துரும். எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அங்கே இருந்தால் நல்ல பலன்கள் இல்லை. 6ஆம் அதிபதி ஆட்சி பெறக்கூடாது அப்படின்றதுனால மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த குரு தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இல்லை நேரடியாக 2ஆம் இடத்துல இருக்குது, இல்லை 4ஆம் இடத்துல இருக்குது, 5ஆம் இடத்துல இருக்குது, இல்லை நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் ஏறி இருக்குது, அது மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய தடையை கொடுத்துனே இருக்கும். அதாவது படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இருக்காது. அந்த வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா சம்பள உயர்வு அது இது எல்லாத்துக்குமே போராட்டமான காலமாக இருக்கும். இருந்தாலும் குரு அப்படிங்கிறது சுப கிரகம் இல்லையா, அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. முடிஞ்ச அளவு கெடுக்காமல் பார்த்துக்கும் இந்த குரு பகவான். முடிஞ்ச அளவு ரொம்ப கொடுக்காமல் பார்த்துக்கும். அது மாதிரி தான் இருக்கும் இந்த சுய ஜாதகத்தில். உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இருந்துச்சுனாக்கா வேலைக்காக இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்க, இப்போ சந்திரனோட சம்மந்தப்பட்டு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க. ஆனால் நிறைய பேர் படிப்பெல்லாம் முடித்த பிறகு உடனே வெளிநாடு போயிடுவாங்க. இல்லைனா வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, இல்லை குடும்பத்தை விட்டு தூரம் போயிட்டு வேலை பார்க்குறது, இது மாதிரி வந்துடும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு குருதசை ஆரம்பித்து நான் குருதசை போயிட்டுருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் குருதசையில் எனக்கு திருமணமே கூடி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வக்கரமாக இருக்கும். இல்லைனா 6, 8, 12 ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கும். அது மாதிரி மறைஞ்சிருந்ததுனாக்கா ரொம்ப லேட் ஆகிடும் திருமணம். 29, 30 வயசு வரைக்கும் கூட்டுட்டு போய் விட்டுரும்.
23, 24, 25 இது மாதிரி வயசுல வந்து திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தடையாவே இருக்கும். சரியான வரன் வராது. அதுலேயும் மோசமான டைம் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லை அப்படின்னாக்கா அது திருமணத்தை கொடுத்துரும். இப்போ 2ஆம் இடமும் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்துன்னு வச்சுங்களேன், திருமணத்தை கொடுத்துட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு. இது வந்து பொது. ஆனால் வக்ரமாகும் போது இப்போ திருமணத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. ஒரு சில பேருக்கு வந்து திடீர் திருமண வாய்ப்புகள், அதாவது ஒரு வரன் பார்த்துட்டு போயிருப்பாங்க, அந்த வரன் வராமல் எதிர்பார்ப்பாங்க, வரமாட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே வரன் வரும். முதல்ல பார்த்த வரனே வந்து திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இது மாதிரியான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனியுடைய வக்ர காலங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். எப்படியும் ஒரு, ஏன்னா 5ஆம் அதிபதி இல்லையா அவர் ராசிக்கு, வக்ரமாகும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ வந்து குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் இருந்துச்சு அப்போது செலவுகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா அதில் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வேலையில் இருக்கிறீங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் தடை தாமதங்களோட தான் கிடைக்கும் குரு தசையில். இப்போ தொழிலில் இருக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் பரவாயில்ல ஓரளவுக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா அந்த குரு தசையில், அதில் ஆவரேஜ் பலன்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ராசிக்கு குரு தசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, அந்த செவ்வாய் புத்தி இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அதுக்காக கெடு பலன்களை கொடுத்துரும் சொல்ல முடியாது. இப்போ இது மாதிரியான இடங்கள்ல இந்த தசை புத்தி நடக்கக்கூடிய நபர்கள் நீங்க கொஞ்சம் தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா கடன் வாங்காம பண்றது நல்லது. பெருசா வந்து கடன் வாங்க வேண்டாம், அதாவது அகலக்கால் வைக்க வேண்டாம், பெரிய கடன் முதலீடுகள் அது மாதிரி வேண்டாம். குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 36 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை இது ராசிக்கு யோகாதிபதி தசை. இது நல்லாவே இருக்கும். முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம், இது இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு இருக்கு அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும். நல்லா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தசாபுத்தி நல்லா போயிட்டு இருக்கு, இந்த சனி தசை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா தடுமாற்றங்களை கொடுக்குமே தவிர கெடுபலன்கள் கிடையாது. இப்போ வேலையில் இருக்கிறீங்க, இப்போ வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா கொஞ்சம் தடை தாமதத்தோடு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க, இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது எனக்கு தசை சரியில்லை அப்படின்னாக்கா நீங்கள், அதாவது எம்ப்ளாய்க்கு மட்டும் நான் சொல்கிறேன், தொழில் செய்கிறவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த சனி வக்கர காலத்தில் கிடைச்சிரும். பின்னாடி வந்து 9 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு 11 வருஷம் முடிஞ்சு 12, 13, 14 வருஷத்தில் இருக்கிறீங்க, இப்போ சனி தசை அப்படி போயிட்டு இருக்குனாக்கா இது மாதிரி டைமில் அந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் அதில் நல்லா இருக்குது, பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதன் பிறகு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கடன் அமைப்பெல்லாம் நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலீடுகளை வந்து கொஞ்சம் அதிகமாக போடாமல் நார்மலாக பண்ணுறது நல்லது. எப்பவுமே சனி பகவானுடைய வக்கர காலங்களை, ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர், உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அந்த பலன்களை அப்படியே மாற்றி கொடுப்பார். நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், ஏதாவது தடை தாமதங்கள், பண வரவு, பிஸ்னஸில் வருமானம் கம்மியாக வருது, அது மாதிரி கொடுக்கும். இப்போ நல்லா போல ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது சனி தசை, அந்த பின்னாடி 10 வருஷத்தில், அதாவது 9 வருஷத்தில் அப்படின்னாக்கா கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ கொடுத்த பணம் வரும், வாங்கின பணத்தை கொடுக்க முடியும், வட்டி கட்டி முடிக்க முடியும். ஏதோ ஒரு வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த 4.5 மாசத்துல இருக்கு. ரிலீஃப்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சனி தசை உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சனி தசை நல்லாவே போயிட்டு இருக்கு, பரவாயில்ல அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு, அந்த தொழில், அது இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் தடை தாமதங்கள் வராது. சனி பகவான் வக்ரமாகிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. இது 6ஆம் இடத்துல வக்ரமாகிறதுனால இந்த டைம் மட்டும் 55 வயசுக்குள்ள இருக்கிறீங்க உங்களுடைய வயசுல, இதுல மட்டும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. உடல்நிலையை சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு கொடுக்கும். கடன் பிரச்சனை மட்டும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. நீங்க சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு நீங்க முதலீடு பண்றது அதெல்லாம் பண்ணலாம், நீங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது சனி வக்கர காலத்துல மட்டுமே எதையுமே முன்ன பின்ன யோசிக்காம பண்ற ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கிறேன். அது மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையில மாட்டி அந்த சனி தசை ஃபுல்லாவே அனுபவிப்பாங்க. அது மாதிரி வந்துடும். இது மாதிரி கோர்ட்டு கேஸ் அது மாதிரி வரும். அதனால ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. எதுவுமே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. 55 வயசுக்கு மேல 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இது விரையாதிபதி தசை, பாக்கி ஸ்தானாதிபதி தசை நல்லாவே இருக்கும். சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல வக்கரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னாக்கா புதன் தசையில அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. புதன் தசை நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. புதன் தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும். அதாவது புதன் பாக்கி ஸ்தானாதிபதி, சொத்து பத்து பிரச்சனைகள் எதனா இருந்தால் தீரும். ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகள்கிட்ட ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். சொந்த பந்தங்கள் வந்து நெருக்கடிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ தேடி வருவாங்க. விட்டு போன சொந்தங்கள், விட்டு போன நண்பர்கள் இதெல்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, அதாவது தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி வக்கரத்தினால உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்புகளை சொல்ல முடியாது. இது விரையாதிபதி சுப செலவுகளை அதிகமாக வச்சுட்டே இருக்கும். தேவையில்லாத செலவு இது மாதிரி டைமில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி, உங்கள் கையில் காசு இருக்குனாக்கா அது சுப செலவுகளாக பண்ணுங்கள். வீட்டில் வந்து நிறைய சுப விசேஷங்கள்லாம் நடக்கும். பசங்களுக்கு திருமணம் அது இதுன்னு நிறைய பேர் இப்போல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க அதை பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக சுப விசேஷம் கூடி வரலன்னா சுப விசேஷம் வரும். வண்டி வாகன சேர்க்கைக்காக லோன் வாங்குறது, இல்லை ப்ராப்பர்ட்டிக்காக லோன் வாங்குறது எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த புதன் தசையில். 72 வயசுக்கு மேலே 79 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசியில், அதாவது இந்த ராசிக்கு வந்து குருடைய வீட்டில் இருந்தாலோ அப்படி இல்லை செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. எதையுமே நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பண்ணுறது நல்லது. நார்மலாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 வீட்டுகளில் இந்த கேது பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் சூரியன் வீட்டில் இருந்து தசை நடத்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி இடத்துல இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். மருத்துவ செலவுகள்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை தீரும். வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும், நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 80 வயசுலேருந்து 20 வருடங்கள் சுக்கிரதசை. இது பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய இந்த சுக்கிரதசை இருக்கு இல்லையா, இது வந்து அதிகப்படியாக உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில், அவரோட நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்தில் 6ஆம் இடத்துல வக்ரமாகிறதுனால உணவு பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு கடன் பிரச்சனை எதனா இருந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனை தீரும். பசங்களுக்கு எதனா கடன் பிரச்சனையோ ஏதாவது இருந்துச்சுனாக்கா இப்போ லோனுக்காகலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடனுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறக்கூடிய தன்மை, நிறைய சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். நல்ல பலன்கள் தான். ஆனால் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நோய் நொடி பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசையில் எப்படியும் உடல்நிலையை பாதிக்கும். முன்னாடி சின்ன வயசில் ஒரு 20-25க்குள்ளே வருதுன்னு வச்சிங்களேன், அது வந்து மனநிலையை பாதிக்கும். அதனால் இப்போ உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, மருத்துவ செலவுகள் அதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்லாவே இருக்கும். நன்றி.